ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஊர்லலாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? எங்கள் ஊரில் காலையில் பார்த்திங்கன்னா சரியான மழை. கொஞ்சம் கேப் ஒரு 5 நிமிஷம் இருக்கும் வெயில் அடிச்சு. அப்பா வெயில் வந்துருச்சுடான்னு சொல்லிட்டு துணியெல்லாம் எடுத்து காய வச்சுட்டு மாடு ஷெட்டை க்ளீன் பண்ணலான்னு உள்ளே வந்தேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மழை ஊற்றுன்னு ஊற்றுது. என்னடா பண்ணுறதுன்னு துணியெல்லாம் எடுத்து போட்டுட்டு, சரி இந்த மழையிலே நம்ம வந்து மாடு ஷெட்டை க்ளீன் பண்ணிடலாம், வெயில் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டேன். நேற்று ஃபுல்லாக மாடு ஷெட்லேயே தான் இருந்துச்சு. இன்றைக்கும் வந்து மாடு ஷெட்டில் தான் வைக்கணும் போல். சரி, அதனால் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த மழைனால சாணி எடுக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப வந்து ஒரு சவாலான வேலை. மாடு வளர்க்குறதுலேயே இருக்கிற ஒரு முக்கியமான வேலைன்னு பார்த்திங்கன்னா இதுதான். எப்படியோ ஒரு வழியாக நான் வந்து சாணியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன். நேற்று வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருந்ததுனால இன்றைக்கி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. எங்கள் ஆயா வந்து இந்த வைக்கோல் எடுத்து நிறைய போட்டுடுறாங்க. அந்த வைக்கோலை வந்து வேஸ்ட் ஆகிறது எடுக்கிறது தான் வந்து நிறைய வேலையாகவே இருக்குது எனக்கு. நான் போட்டேன்னா சாப்பிட கொஞ்சம் கொஞ்சமாக போடுவேன். அவங்க வந்து அப்படியே எடுத்து சொருகி ஃபுல்லாக வந்து வீணாக தான் போகுது. ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, நிறைய வைக்கோல் நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ணுறது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்னென்னா மாடு வந்து வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த ஒரு எண்ணத்தில் வந்து நிறைய போட்டு, ஆனால் வந்து அது வயிற்றுக்குள்ளே போகாமல் வெளியில் தாங்க குப்பைக்கு தான் போகுது. அது அவங்களுக்கு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. இவ்வளோ வந்து நமக்கு வீணாக போயிடுது. அப்படியே ஒரு வழியாக கடன்னு அந்த ஷெட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பெருக்கி முடிச்சுட்டு மாட்டுக்கு பார்த்திங்கன்னா அங்கங்கே இந்த கயிறெல்லாம் வந்து பிச்சுக்கிட்டு தொங்கி இருந்துச்சு. இதனால் வந்து மேய முடியாது. கொஞ்சம் திடீர்னு வெயில் வந்துச்சு. சரி வெயில் வந்துருச்சு, ஓட்டிகிட்டு போகலான்னு சொல்லி மாடை வந்து கழட்டி விட்டுட்டேன். ஏன்னா நேற்று ஃபுல்லாக வந்து கட்டுத்தரலே இருந்துச்சா. இன்றைக்கி கொஞ்சம் நேரம் போயிட்டு மேய்ஞ்சா கூட நம்ம ஓரளவுக்கு மழை வரும்போது ஓட்டிகிட்டு வந்துடலான்னு சொல்லி கழட்டி விட்டுட்டேன். ஆனால் இது என்னமோ நம்ம அதுக்கு தான் நல்லது பண்ணுறோம், இருந்தாலும் வந்து என்னை வந்து தொடாதன்ற மாதிரி ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணுச்சு. சரின்னு சொல்லி விட்டுட்டு நானும் வந்து கயிறை கழட்டி விட்டுட்டேன். நம்ம கண்ணுக்குட்டி ஒரு பக்கம் வந்து எட்டி பார்த்துட்டே இருந்துச்சு, என்ன எப்படா கழட்டி விடுவேன்னு. அதையும் கழட்டிட்டு ரெண்டுத்தையும் ஓட்டிகிட்டு வயலுக்கு வந்து போயிட்டேன். ஆனால் போகிறதுக்குள்ளே வந்து மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு.